இதுக்கு மேல 6 சாமி 7 சாமின்னு வந்தீங்கன்னா நான் ஐயோ அம்மா அண்ணா சாமி புரியல. நேத்து திருப்பாதி ஆடுனா நீங்க பாக்கல? இந்த ஆட்டம் தானே. ஆல்ரெடி நம்ம டிப்ரெஷனா இருக்குன்னு தான் மேட்ச் பார்க்கவே வரோம். ஆனா மேட்ச் பார்த்து அதுக்கு மேல நம்ம டிப்ரெஷன் அதிகமா இருந்தா பயமா இருக்குது. சிஎஸ்கேக்கு பால் போட்டா அவுட் ஆயிடுவானுங்கிற நிலைமையில ஆடுறானுங்க ப்ரோ அந்த வருஷம். விஜய் சங்கர் பார்த்தா சிவம் துபே சிங்கிள் ஆடுறான். பேட்டே தெரியாத டீம் வச்சு ஜெயிக்க முடியாது. தோனி இல்ல கடவுளே வந்து நின்னாலும் ஜெயிக்க முடியாது. வெல்கம் டு பிடி கிரிக் டாக்ஸ். வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? எப்படி நேத்து அவ்வளவு கேவலமா தோத்து நல்லா இருக்கு ப்ரோ? நான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேன். என்ன இப்படி மாறிட்டீங்க? இந்த தாட்டி டெல்லி தான் கப் அடிக்கின்றீங்களா? சான்ஸ் இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு டீம். எனக்கு இப்ப நேத்து இந்த மேட்ச் பத்தி இப்ப பேசுறது கூட கஷ்டமா இருக்கு ப்ரோ. அது ஆல்ரெடி நம்ம டிப்ரெஷனா இருக்குன்னு தான் மேட்ச் பார்க்கவே வரோம். ஆனா மேட்ச் பார்த்து அதுக்கு மேல நம்ம டிப்ரெஷன் அதிகமா இருந்தா அழுதுட்டேன் ப்ரோ. அழுதுட்டேன். 103 ஒரு ஸ்கோர். தலைவன் டோனி ஐயோ இப்பதான் கேப்டன்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்தாரு. கிட்டத்தட்ட எவ்வளவு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிறாரு. இப்படி ஆயிடுச்சு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா டோனி வந்து எவ்வளவு கப்பு ப்ரோ அடிச்சிருக்காரு? 5 ஐபிஎல் கப்பு. நார்மலா மேலோட்டமா 2 சாம்பியன்ஸ் வந்து சிஎல் லீக், சாம்பியன்ஸ் லீக் 2. ஆமா சாம்பியன்ஸ் லீக் 2, 3 ஐசிசி வேர்ல்ட் கப் 1, 3 ஐசிசி 2 டெஸ்ட் மேட்ச், இவ்வளவு அடிச்சு ஏசியா கப், மாடர் கவாஸ்கர் டிராபி, அதெல்லாம் சொல்லிட்டே போலாம் தலைவன். எத்தனை இருக்கு? இவ்வளவு அடிச்சப்ப கெத்தா கொண்டாடினாங்க. ஓகே கொண்டாடிங்களா? ஒரு 5 மேட்ச் இந்த சீசன்ல ஒரு 5 மேட்ச் தோத்ததுக்கு நேத்து பார்த்தேன் எவ்வளவு பேர் இதுல இருந்து மேட்ச்ல இருந்து எல்லாம் பார்த்துட்டு வரவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பேர் டோனியை திட்டி போட்டிருக்காங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதான் ப்ரோ, இது வந்து தோனி மேல இருக்க குறை கிடையவே கிடையாது ப்ரோ. ப்ரோ நம்ம வந்து நிறைய இடத்துல ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க ப்ரோ. சிஎஸ்கேன்றது ஒரு சாம்பியன் டீம் அப்படியே வந்தா அனல் பறக்கும். ஆப்போனன்ட் பயந்துக்கிட்டே வருவான். சிஎஸ்கேவை எப்படி தோக்கணும்னு ஸ்ட்ராட்டஜி போட்டே வருவானுங்க. சிஎஸ்கேக்கு பால் போட்டா அவுட் ஆயிடுவானுங்கிற நிலைமையில ஆடுறானுங்க ப்ரோ அந்த வருஷம். ஸோ ப்ரோ மற்ற எல்லா வருஷமும் நமக்கு சாம்பியன் ஸ்குவாட் இருந்துச்சு, சாம்பியன் பிளேயர்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் தோனியை தவிர நல்ல பிளேயர் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோ ரச்சன் ரவீந்திராலாம் நல்ல பிளேயர் தான். பட் ஆனா இன்டர்நேஷனல் நல்லா இப்போ சாம்பியன் ஸ்டாப்ல அவன் நல்லா தான் பண்ணான். பட் ஏன் ஐபிஎல் வந்து அப்ப கூட ஒரு 50 அடிச்சிருக்கான், ஒரு 30+ அடிச்சிருக்கான். பட் இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து அதாவது ஓடிஐயோ T20யும் சேர்க்கக்கூடாது. அவங்களாம் ஓடிஐ பிளேயர்ஸ். ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும், டிவான் கான்வேவா இருக்கட்டும், ருத்ராஜா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு பால வந்து ஸ்ட்ரைக் ஆடி சிங்கிளா ஆடி அடிக்கிறவங்க. சிவம் டூபே நான் நேத்து மேட்சுக்கு நான் அப்புறம் வரேன். எனக்கு செம்ம எரிச்சல் இருக்கு சிவம் டூபேவை பத்தி. எது இல்ல நம்ம ஆளுங்க 10வது ஓவர்ல தான் ஃபர்ஸ்ட் 6 அடிச்சாங்க. 2 ஓவர்ல நம்மள தாண்டாங்க. ரெண்டாவது ஓவர்ல 2 6 மேட்ச் முடிச்சாங்க ப்ரோ. அதான் ப்ரோ இப்ப சிஎஸ்கே பாருங்களேன், 120 110க்கே நேத்து ஸ்ட்ரகிள். அவனுங்க 10 ஓவர்ல 107 அடிக்கிறானுங்க. அப்படின்னா பிச்சு அடிக்க முடியும், நம்ம கிட்ட அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. கரெக்டா தான் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பாயிண்ட். ஆர்சிபி வந்து அந்த பாயிண்ட் ஆர்சிபி ப்ரோ எல்லா வருஷமுமே ஆர்சிபி வந்துட்டு எவ்வளவு ப்ரோ 17 வருஷமா தோத்தானுங்க ப்ரோ. அப்பயும் அவனுக்கு ஆர்சிபி அவங்க சப்போர்ட் விடல. ஏன்னா அவனுக்கு சாம்பியன் மாதிரி விளையாடி தோத்தானுங்க ப்ரோ. எல்லாத்துலயும் டஃப் கொடுப்பானுங்க. 49 அவுட் ஆனானுங்கனாலும் 260 264 வச்சு ஹையஸ்ட் ஸ்கோரும் லோயஸ்ட் ஸ்கோரும் போன ஐபிஎல் வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க சாம்பியன்ஸ். ஆனா இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் என்னத்துக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. நேத்து மேட்ச்ல சிஎஸ்கே 15 ஓவருக்கு இதே 103 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருந்ததுன்னா சந்தோஷப்படுறேன். நீங்க அடிக்க போய் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னு. 20 ஓவரும் கிட்டத்தட்ட எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்டு? 100க்கு கீழே, 100க்கு கீழே, அதான் 80 சம்திங். எதுக்கு நேத்து விஜய் சங்கர் அடிக்க பார்த்தான் ப்ரோ. விஜய் சங்கர் அடிக்க பார்த்தான். சிவம் துபே சிங்கிள் ஆடுறான். இதுக்கு மேல 6 சாமி 7 சாமின்னு வந்தீங்கன்னா நான் ஐயோ அம்மா அண்ணா சாமி. புரியல. நேத்து திருப்பாதி ஆடுனா நீங்க பாக்கல? இந்த ஆட்டம் தானே. அது பயங்கரமா இருந்தான். சொல்றது என்ன மேட்ச்ல வந்து என்ன ஆடுறதுக்கு பதிலா என்ன ஆட்டினீங்க? பால் உள்ள வருது கிளீனா, அவனுடைய ஆக்ஷன்ல பால் உள்ளதான் வரப்போகுதுன்னு தெரியுது. விட்டுட்டு திரும்பி பாக்குறான். ஏதோ அவர் வந்து 199 ரன்ல அவுட் ஆன மாதிரி, ஒரு ரன் விட்ட மாதிரி. அதான் யாரா நீ ஜோக்கர்? அவுட் ஆயிட்டு
பாக்குறாரு பின்ன இல்ல ப்ரோ அது உடனே திரும்பி பார்த்தா அசிங்கமா கேட்பாங்க. சரி ஓகே கொஞ்ச நேரம் ஸ்டம்ப ரொம்ப பார்த்து சமாளிச்சுட்டு அப்படின்னு போயிருக்கான். எனக்கு நேத்து மேட்ச் வேஸ்ட் ப்ரோ. ப்ரோ இவனுங்க குறை எங்க தெரியுமா? மேனேஜ்மெண்ட்ல தான் ப்ரோ குறையே. நல்லா பாருங்க, மகாராஷ்டிரா பிளேயர்ஸ் எத்தனை பேர் சிஎஸ்கே ஸ்குவாட்ல இருக்கிறாங்க தெரியுமா? திரிபாதி ஒன்னா இருங்க, சிவம் துபேவும் மகாராஷ்டிராக்காரன், மும்பை பிளேயர் ஆனா மகாராஷ்டிராக்காரன் தானா? ராமகிருஷ்ணா கோஷ்னு ஒரு பையன் இருக்கான், ஓகேவா? அதே மாதிரி ருத்ராஜ் இப்ப நேத்து மேட்ச்ல இல்ல, ருத்ராஜ் மகாராஷ்டிரா. ருத்ராஜ் கூட ஏசியா போயிட்டு ஏசியன் இந்த கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தானுங்க இல்லையா ஏசியன் கப்ல, அந்த டீம்ல இருந்து வந்த பசங்களும் நிறைய பேரு. இந்த நேபாள், சிங்கப்பூர் இந்த மாதிரி டீம் அடிச்சு ஜெயிச்ச பசங்க இவனுங்க நிறைய பேரா. அப்புறம் தோனியோட லாபில கலீல் அகமது. அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரோ மேனேஜ்மெண்ட் லாபில இருந்து சென்னையில இருந்து இந்த ஊர்ன பிளேயர் எடுத்தே அவனு அஸ்வின், விஜய் சிங், அந்த சிங் பேருன குர்ஜப்னீத் சிங். அதான் தமிழ்நாட்டு பிளேயர் இருக்கணும்ன்றதுக்கோசரம் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க. குர்ஜப்னீத் சிங்கும் தமிழன் தான், தமிழ்நாட்டு பிளேயர் தான் சிங். ஆனா தமிழ்நாட்டு டிஎன்சிஏ நம்மளுங்க ஏத்துக்க மாட்டாங்களே. சிங்லாம் வந்ததுன்னா நம்மளுங்க ஏத்துவாங்களா? தமிழ்நாட்டு பிளேயர் ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறான். கரெக்ட் ப்ரோ, நம்ம ஆளுங்க. சரி ஓகே, இதுல அரசியல் கலக்க வேணாம், இதுல அரசியல் கலக்க வேணாம். என்ன அந்த மாதிரி தேவையில்லாத ஆட்கள்லாம் உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னே தெரியல ப்ரோ. ஹெட் கோச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டீஃபன் பிளமிங் பத்தி? ஸ்டீஃபன் பிளமிங் அவ்வளவுதான். நியூசிலாந்து பிளேயர்ஸ் 2 பேர். ஆனா காலங்காலமா இருந்து கப்படிக்கும் போதெல்லாம் அவனை கொண்டாடுறீங்க இல்ல ப்ரோ? காலங்காலமா நல்ல பிளேயர்ஸ் வச்சிருந்தான் ப்ரோ. இந்த முறை நீங்க டீமுக்கு எடுத்துன்னு வரல, நியூசிலாந்து பிளேயர் எடுத்துன்னு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். பிலிப்ஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு சாம்பியன் பிளேயர் ஏன் எடுத்துன்னு வரல? எதுக்கு சொல்றீங்க சார்? ஸ்டீஃபன் பிளமிங்க்கு கண்டிப்பா 2 நியூசிலாந்து பிளேயர் தேவைங்க. அது நீங்க வந்து கிளென் பிலிப்ஸ் எடுத்துட்டு வரல? அவனுக்கு கிளென் பிலிப்ஸ் ஆல்ரெடி குஜராத்ல இருக்க, அவனுக்கு யூஸ் பண்ணவே மாட்டானுங்க. அந்த மாதிரி ப்ரோ ஒரு அட்டாக்கிங் பிளேயர் எடுத்துட்டு வந்தா பரவாயில்ல ப்ரோ. கிட்டத்தட்ட ஓடிஐ ஸ்குவாட வச்சுக்கிட்டு ஐபிஎல் ஆடிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங். டெஸ்ட் ஸ்குவாடுங்க, டெஸ்ட் கூட கிடையாதுங்க. இவனுக்கு வந்து நேத்து நீங்க சொன்ன மாதிரி அண்டர் 19 டீம் கூட ஜெயிப்பானுங்களான்னு தெரியலங்க.